Good evening, sir. Good evening, sir. Good evening. Welcome, all of you. Okay, we are in the hot time of the market. So, marketல என்ன நடக்குது அப்படின்றத குயிக்கா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் பத்தி ரிவ்யூ பண்ணிடலாம். Currently, US started now bombarding Iran and Israel is on the fray. எல்லாம் போய் நடந்துகிட்டே இருக்கு. அதோட இம்பாக்ட்ஸ் எல்லாம் என்னமா இருக்க போகுது அப்படின்றத குயிக்கா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். So, once again, welcome back for the Inner Circle Meet of MSM. Today is 28th February 2026. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ் அதனுடைய இம்பாக்ட் என்னன்றதை பார்க்கலாம், டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அதையும் பார்க்கலாம். ஸோ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இம்பாக்ட் ஆஃப் யூஎஸ் ஈரான் வார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குளோபல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏற்கனவே சரிய ஆரம்பிச்சது நம்ம பார்க்குறோம். குறிப்பா அந்த ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணக்கூடியது நமக்கு மார்க்கெட் ஃப்ரைடே முடிஞ்சிருந்தது உண்மைதான். பட் தோஸ் ஹூ ஆர் ட்ரேடிங் இன் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடியது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ ஆல் ஸ்டார்டட் ஃபாலிங். குறிப்பா நீங்க பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் இது எல்லாமே வந்து மோர் தென் 1% விழுந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ டவ் ஃபியூச்சர்ஸும் 600 பாயிண்ட்டுக்கு மேல கீழே விழுந்திருக்கிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கணும். தென் எது நல்லா வேகமா ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அன்சர்டன்டி இருக்கும் போதெல்லாம் கோல்டு மேல நிறைய பணம் போகும்னு பார்த்திருக்கோம். ஸோ கரண்ட்லி அது ஒரு ஆல் டைம் ஹைக் போயாச்சு. இட் இஸ் ட்ரேடிங் நியர் $5,300 per ounce. கிட்டத்தட்ட ஒரு 11% அதோட ஏற்றத்தை நம்ம பார்க்கிறோம். கிரிப்டோ கரன்சி இதுக்கு மாறா இட் ஸ்டார்டட் ஃபாலிங் டிராஸ்டிக்லி. ஸோ இங்க இருந்து பணம் அடுத்த அசெட் கிளாஸ்க்கு போகுது அப்படின்றத இதுல எடுத்துக்கூடிய ஒரு இன்டிமேஷன். சரி, சோ எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இந்த வார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல குறிப்பா நம்ம வந்து பிரெண்ட் க்ரூட் இப்ப $72 போயிடுச்சுல, $62 இருந்தது 72க்கு போயிடுச்சு. ஆனா இப்ப வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த சினாரியோ பிரெண்ட் க்ரூட $90 to $100 கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா அவங்க வந்து ஈரானோட அடுத்த மூவ் பொறுத்து தான் இதை பார்க்கணும் இதை. பட் இருந்தாலும் அண்ட் லைக்லி டு டச் $90 to $100. ஸோ அடுத்த குளோபல் இம்பாக்ட் இந்த மாதிரி குரூட் ஆயில் பிரைஸ் ஏற ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா இட் ஹேவ் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் கூட ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே இது வரைக்கும் ரேட் கட் பண்ணலாம்னு நினைச்சவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் நிறுத்தி வைப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு $10 ரைஸுக்குமே நமக்கு ஃபாரின் கரன்சியோட நிலைமை கொஞ்சம் மோசமா மாறிட்டு வரும். நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதை சொல்லுவோம் கேட், அது வந்து 0.5% ஆஃப் த ஜிடிபி அளவுக்கு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ருப்பியின் ஆகலாம். Further, it may be affected. So this is one of the important thing which we'll have to make a note. Then, so sector performance. Last weekல நமக்கு எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செக்டார்ஸ்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது of course in all bad times PSU banks are ruling very strong last week பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஏர்னிங் அப்புறம் டொமஸ்டிக் கிரெடிட் க்ரோத்தும் அது முக்கியமான ஒரு காரணமா பார்க்குறோம். எஃப்எம்சிஜி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப மேல கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்றது மார்க்கெட் வீக் ஆகும்போதெல்லாம் அதை பணத்தை போடுவாங்கன்னு பார்த்தோம். அதனால அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இதுல வந்திருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அடுத்து டிஃபென்ஸ் செக்டார்ல இப்போ கொஞ்சம் இந்த உலகம் பூரா எல்லாம் அடிக்கிறாங்களே, ஸோ இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அதுல வந்து கொஞ்சம் பணம் போட ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுனால ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நம்ம டிஃபென்ஸ் செக்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கரண்ட்லி நிஃப்டி மெட்டல் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஏகமா ஏறி போச்சு இல்லையா. ஏற்கனவே எல்லாமே சில கம்பெனிஸ்லாம் ஆல் டைம் ஹைலைட் இருக்க பார்க்குறோம், டாடா ஸ்டீல் முதல் கொண்டு. இருந்தாலும் அது இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, ஒரு நியூட்ரல் ஏரியால இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸ்டில் கமாடிட்டி பிரைஸ் அப்படின்றது நம்ம ஜாஸ்தியா தான் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆட்டோ செக்டார் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. எவ்ரி ரைஸ் பீப்புள் ஆர் செல்லிங், குறிப்பா எஃப்ஐஸ் ஆர் செல்லிங் இந்த செக்டார். ஸோ அதனால என்ன நடக்குது, இப்போதைக்கு அதுல ஒரு ஃபால் ஆக ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஐடி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஒஸ்ட் அஃபெக்டட் செக்டார். தொடர்ந்து உச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 40% மேல ஏற்கனவே விழுந்தாச்சு. ஸோ இப்போ அதனுடைய ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பாக்ட் அப்படின்றது பெருமளவு ஐடியை பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ மீடியா செக்டார் ஆல்சோ லுக்கிங் ஸ்லைட்லி பேரிஷ். ஸோ இது வந்து ஓவராலா நம்ம செக்டார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட். மற்றபடி இப்போ ஈரான் வந்து ஒருவேளை இந்த ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழித்தடத்தை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வழித்தடத்துல கையை வச்சாங்க அப்படின்னு சொன்னாவே $90 to $100 சாதாரணமா போயிடும். திரும்ப 110 கூட போகலாம், 120 கூட போகலாம் அங்க டேமேஜ் ஆச்சு அப்படின்னா. அதாவது அந்த வழியா வரக்கூடிய அந்த 20% ஆயிலுக்கான ஒரு பாதிப்பு சில தினங்கள் தடுக்கப்பட்டாலும் கூட ஆயில் பிரைஸ் வந்து
ஷூட் அப் ஆகும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. சோ அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது மானிட்டரி பாலிசி இதான் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மானிட்டரி பாலிசின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ், அமெரிக்கா ஃபெட் ரிசர்வ், நம்மளுடைய ஆர்பிஐ, இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து எந்த மாதிரியான ஒரு மூட்ல இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை படிப்படியா இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம்ன்ற மூட்ல இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சினாரியோ என்ன பண்ணுது? நோ, இமிடியேட்டா அதை நம்ம ஹோல்ட்ல போடணும் அப்படின்ற ஒரு சினாரியோ நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இன்ஃபிளேஷன் அப்படின்றது எப்பவுமே எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரைஸோட தொடர்புடையது. இன்ஃபிளேஷன் அது எதோட அடுத்து தொடர்புடையது? இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தொடர்புடையது. ஆக இன்ஃபிளேஷன் ஏறும் அப்படின்னாவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்றதை நிறுத்தி வைப்பாங்க. ஒருவேளை கண்ணா பின்னாடி இன்ஃபிளேஷன் ஏறி போச்சுன்னா கான்ட்ராவா இன்ஸ்ட் ஆஃப் கட்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? அது இன்க்ரீஸ் பண்றது கூட நடக்கலாம். நாட் நவ், பட் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. சோ அதே மாதிரி இந்த ட்ரம்போட டேரிஃப் ஒரு பக்கம் அவங்களோட சுப்ரீம் கோர்ட் அது வந்து ஸ்டக் டவுன். ஆனா அவர் இன்னொரு ரூட் தே ஹேவ் another 2-3 லாஸ். அது வழியாகவும் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணலாம்? இதே டேரிஃபை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூட் இருக்குது. சோ அந்த டக் ஆஃப் வார் அப்படின்றது ஒரு அன்சர்டனிட்டி கொடுத்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். சோ இந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது மார்க்கெட்டை பேட்லி அஃபெக்டிங் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. சோ அதே மாதிரி ஃபெட்டோ ஆர்பிஐ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியோட நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போலரைசேஷன் அப்படின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுல ஒரு பபுள் மாதிரி வருமா அப்படின்னு ஒரு ஒரு பக்கம். இன்னொன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய ஐடி கம்பெனிஸோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது இன்னொரு பக்கம். ஏன்னா கோடிங் பண்ற வேலையெல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்றதும் இன்னொரு பக்கம். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு அதில் வரக்கூடிய ரெவன்யூ பாதிக்கப்படும் அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்க்கப்படுகிறது. அதனால இந்த ஏஐ யாரெல்லாம் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது ஒண்ணும். அதே மாதிரி இந்த ஏஐ வந்து யாரெல்லாம் கொஞ்சம் இன்னும் அவ்வளவு சீக்கிரம் அதை உபயோகம் பண்ண ஆரம்பிக்கலையோ அவங்களுக்கு என்ன ஆயிடும்? ஒரு பாதகமான ஒரு நிலையில இருக்கிறதையே நம்ம பார்க்கணும். சரி. சோ இதுவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதாவும் நம்ம இப்ப பார்க்கிறோம். ஓகே. ஸோ நம்ம எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இன் அவர் மார்க்கெட். ஸோ அவங்களுடைய செல்லிங் அப்படின்றது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த குளோபல் சிச்சுவேஷன் தான் இல்லையா? ஸோ த வீக்னஸ் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஸோ தட் இஸ் வை now things are going bad for FIs. அதே சமயம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐபி ஃப்ளோ வந்து ரெகுலராகவே வந்து 25,000 to 28,000 crores எவ்ரி மந்த் வந்துட்டு இருக்கிறதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு சாதகமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம குளோபல் சினாரியோ அப்படின்றத நம்ம ஒரு வியூ பார்த்துட்டோம். நேரடியா நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து லெட் அஸ் see how the market is behaving. அதே மாதிரி செக்டார் வைஸும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்? கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லெட் மீ ஜஸ்ட் கெட் இன் டு த சார்ட். குளோபல் மார்க்கெட்டையும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டையும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குவிக்கா ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்க போகுது. ஃபியூச்சர்ஸ் முடிஞ்சா பார்க்க முடிஞ்சாலும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டவ் ஃபியூச்சர்ஸ் நம்மளால எடுத்து பார்க்க முடிஞ்சாலும் அதையும் நம்ம பார்க்கலாம். Let me go to the chart. Okay, so I'm coming to the chart. Let us see Dow Jones futures எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Taking the right thing. Futures. ஓகே. சோ நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்க்கறதுக்காக எடுத்திருக்கோம். நான் மீட் பண்ணுங்க சார். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இருக்கும். வேணுன்றவங்க அப்புறமா நம்ம ஆன் பண்ணி பேசுறேன்.
So how things are happening அப்படின்றது நம்ம பார்க்கலாம். குறிப்பா சார் சார்ட் வரல சார். கேட்கலையா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? லெட் மீ செக் ஒன்ஸ் சார் அகைன். நீங்க பேசுறது கேக்கு சார். வேற எதுவுமே பிக்சர்ஸ் வரல சார். ஷேர் ஆகல சார். ஓகே ஓகே. இப்ப ஷேர் பண்றேன். டவ் ஜோன்ஸ் தெரியுதுங்களா? வந்துருச்சு சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நோ ஓகே சார். Fine. Good. Thank you, sir. Thank you, madam. Yeah, good evening, Sarvana sir. Welcome. Sarvana sir, vandachu. Okay, sir. Good evening. Yeah. Right. So நான் just mute-ல போடுறேன். Then கவனிங்க. Right. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏற்கனவே இந்த உச்சத்துல இருந்து விழ ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஸோ இந்த உச்சத்துல இருந்து விழ ஆரம்பிக்கும் போது இது வந்து நான் டெய்லி சார்ட்ல தான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கரண்ட்லி இந்த சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூஷியல் பாயிண்ட். இந்த வார் வந்து எப்படி எடுத்துட்டு போகுதுன்றது பொறுத்து தான். ட்ரம்ப் வந்து ஈரான்ல இப்ப அட்டாக் பண்ணியிருக்கிறதுன்றது ஒரு விஷயம். ஆல்ரெடி தேர் இஸ் லாட் ஆஃப் டேமேஜஸ் ஹேப்பன். இந்த வாரம் வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து அவங்களோட கண்ட்ரியோட நிறுத்தாம தே ஸ்டார்டட் ஹிட்டிங் ஆல் த ஏர் பேஸ், ஐ மீன் பேசஸ் ஆஃப் யூஎஸ். மீதி இருக்கக்கூடிய எல்லா கத்தார், பஹ்ரைன், ஜோர்டான், சவுதி, அந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து வைட் ஸ்ப்ரெடா போயிட்டு இருக்கு. அதனால இந்த வார் ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் கோயிங் டு பி a very bad time for the market. So when I say bad time the market, Dow Jones இப்போ எங்க வந்து நிக்குது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டெக்னிக்கலி ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். ஸோ இங்க இருந்து அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டெக்னிக்கலி நம்ம பார்க்கும்போது குருஷியலான ஒரு பாயிண்ட்ல நிக்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை இது வந்து கீழே உடைச்சு வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா எஸ் தேர் குட் பி அ பாசிபிலிட்டி ஆஃப் another good round of fall. ஸோ இந்த ஃபால் எவ்வளவு தூரம் கீழே அதை எடுத்துட்டு போலாம்ன்றது நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வச்சு கூட ஜஸ்ட் நம்ம யோசிக்கலாம். வார் அப்படின்றது எவ்வளவு தூரம் எக்கானமி டேமேஜ் பண்ணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்ப இருக்கிற இடத்துல இருந்து சப்போசிங் Dow Jones falls, there could be a possibility it can go down by how much? Let us see how much it can fall from here. Okay, so another 3.5% fall is expected னு வச்சுக்கலாம். Any candle closes below this line, நமக்கு வந்து there is a very high possibility or probability that it can come down to 47,000 levels. 48,757 இருக்குது. ஸோ அங்கிருந்து ஒரு எவ்வளவு பாயிண்ட் விழலாம், ஒரு 1700 பாயிண்ட் கூட விழலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா 600 பாயிண்ட் ஒரே நாள்ல விழும்போது 1800 பாயிண்ட் 2-3 நாள்ல கூட விழலாம் இல்லையா? ஸோ we'll have to be very careful with this. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வீக்னஸ் வந்தாச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் Dow Jones. த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம், we will try to look into கோல்டு கூட இதை பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கோல்டு வந்து 5,279. ஓகே, நேத்தியோட க்ளோசிங் இது. ஸோ $5,279 per ounce. So it is also very close. Technically speaking, இது வந்து ஆக்சுவலி வெரி க்ளோஸ் டு த செல்லிங் ஏரியா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடம் வரும்போது பீப்புள் வில் ட்ரை டு புக் ப்ராஃபிட்ஸ். இது ரொம்ப குரூஷியல் பாயிண்ட். இது பிட்வீன் 5,400 to 5,600 ஒரு ப்ராடான ஒரு ஏரியா. வாலட்டிலிட்டி வில் டேக் இட் டு ஸ்ட்ராங் ஏரியா. இந்த மாதிரி $5,400 to $5,600 இந்த இடத்துல அது வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வரும், ஸ்பைக்ஸ் வரும், நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ குளோபல் சினாரியோ அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் இப்போ பார்த்துருக்கிறோம். ஸோ அதே டொமஸ்டிக் சிச்சுவேஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டொமஸ்டிக் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம நிஃப்டில இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் நிஃப்டி சார்ட். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாவே ஒரு வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஐ எம் ஆன் டு நிஃப்டி சார்ட். நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பிக்சரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு அகண்ட சைடு வேலை இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இட் டுக் இட்ஸ் பெஸ்ட் எஃபர்ட் டு கோ டு திஸ் ஏரியா.
yeah, it took its best effort to go to this area. ஆனா அது எல்லாமே நலிஃபை ஆயிடுச்சு இப்போ. ஸோ this area become a very strong resistance. இப்போதைக்கு upside is capped around 26,000. நம்ம வந்து 350 400 upside is capped. அதே நேரம் கீழே இப்ப விழ ஆரம்பிச்சிருக்கேன், இந்த வீச்சு இன்னும் தொடரும். ஏன்னா எஃப்ஐஸோட செல்லிங் ஹெவியா இருக்குது, இன்னும் அது தொடர்றதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் இது இன்னும் கொஞ்சம் அதை டீப்பா பார்க்கலாம். கீழே வரும்போது அதுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏறக்குறைய அதனுடைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்றது இந்த ஏரியால தான் இருக்கு. இந்த ஏரியா கிட்ட ஏற்கனவே வந்துட்டு போயாச்சு. ஸோ தட் வே நம்ம வந்து அந்த இடம் ஹோல்ட் பண்ணுமா அப்படின்றதே ஒரு கொஸ்டினோட தான் பார்க்கணும். திரும்ப அதை உடைக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு உண்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் நமக்கு கீழே போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இப்போ மண்டே ஓப்பன் ஆகும்போதே இந்த இடத்த நோக்கி வரலாம். எவ்வளவு பாயிண்ட் கேப்ல இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். கரண்ட்லி இங்க இருந்து இதை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 650 பாயிண்ட், 600ல இருந்து 650 பாயிண்ட்டுக்கான ஒரு ஃபால் ஆல்ரெடி அந்த கார்ட்ஸ். ஸோ இது 2.54%. ஸோ இந்த இடத்த அவங்க தக்க வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் இதுல ஒரு ட்ராப் இருக்கு. என்ன ட்ராப் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஷார்ட் பண்றவங்க எல்லாருமே மாட்டிக்குவாங்க. அதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ராப் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா, தோஸ் ஹூ ஆர் ஷார்ட்டிங் இந்த ரேஞ்ச் ஆஃப் 24,500 to 2300. அப்போ ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 300 பாயிண்ட் இறங்கி என்ன ஆகும், தட் இல் ஸ்டார்ட் ரீபவுண்டிங். இந்த இடத்துல இருந்து ரீபவுண்டிங் ஏரியா பார்க்குறோம். இங்கிருந்து விழலாம், டெம்பரரி ரைஸ் இங்க விழலாம், பட் இட் கேன் கம் பேக், டிபெண்ட்ஸ் அப்பான் த வார் சிச்சுவேஷன். ஸோ நடுவில் ஏதாவது ஒரு சீஸ்ஃபயர் வந்தாலும், சீஸ்ஃபயர் வரலாமா அப்படின்னா அது இன்னொரு கதை அப்படின்னு சொன்னா, சைனா ரஷ்யா அவங்க வந்து கொஞ்சம் பப்ளிக்கா வந்து ஒரு சப்போர்ட் இப்பதான் கொஞ்சமா வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா ஆல்ரெடி சேட் வி வில் சப்போர்ட் ஈரான். ஆனா இது வரைக்கும் அவங்க சப்போர்ட் அப்படின்றது டே 1ல பெருசா தெரியல. பார்க்கணும் டே 2 டே 3ல அவங்களுடைய சைனாவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சைனாவோட ஸ்பை ஷிப் அங்க இருக்குது. பட் அது இது வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல. பிகாஸ் இவங்களுடைய ரேடார்ஸ் எல்லாம் அமெரிக்காவோட பாம்பர்ஸ், B1 B2 பாம்பர்ஸ், அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டெல்த் ஃபிளைட் இதெல்லாம் ரீட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ ஈரானோட ரேடார்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்பீட். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ற அளவுக்கு ஈரான் கெப்பாசிட்டி இல்லை. இனிமேல் வந்து சைனா கொடுக்குற இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட், இவங்க கிட்ட இருக்கிற அம்யூனிஷன்ஸ் இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது வரக்கூடிய காலத்துல தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு 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 சீஸ் ஃபயர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மே ரீபவுண்ட் ஹியர். அதனால நம்ம எப்படி யோசிக்கிறோம் இதை, இந்த இடம் முக்கியமான ரீபவுண்டிங் ஏரியாவா நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் 23,800. So this we look at as a rebound area. So first of all is likely to be on 24,500. 24,500 is a crucial support. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். This is what a crucial. So இந்த crucial support ஹோல்ட் பண்ணுமானா அது டவுட். இன்னும் ட்ரம்ப் இஸ் ஹேவிங் a very big plan it seems, right? அவ்வளவு சீக்கிரம் இந்த வாரம் விடுற மாதிரி இல்லை. குறிப்பா இஸ்ரேலோட நெத்தனியாகு இஸ் டேக்கிங் திஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்ப்ளீட்லி அவங்க என்ன பிளான் பண்றாங்க, ரெஜிம் சேஞ்ச், கோமனி காலி பண்றது, அதன் பிறகு திரும்ப ஆட்சியை மாத்துறது, இந்த மாதிரிலாம் ஒரு லாங் அஜெண்டா அவங்க கையில இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் ஆல்ரெடி தேர் ஆர் லாட் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் இன் தி ஈரானியன் மிலிட்ரி. thousands ஆஃப் சோல்ஜர்ஸ் have been killed ன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி, ஸோ இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் வார் இஸ் கோயிங் டு டிசைட் த ரீபவுண்ட் ஏரியா. சீஸ் ஃபயர் இஸ் தேர், இட் வில் ரீபவுண்ட். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் லுக்கிங் அட் இட். பட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்றது. ஸோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 24,500 இஸ் எக்ஸலண்ட் சப்போர்ட் இன் நார்மல் சினாரியோ. முன்னாடி ஒரு முறை கிட்ட வந்துட்டு ரீபவுண்ட் ஆனது பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்தாலும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி வார். எந்த மாதிரியான அது எக்கனாமிக்கல் டேமேஜ் அது பண்ணும் அப்படின்றத பொறுத்து நமக்கு இந்த இடத்துல இந்த ரீபவுண்டிங் ஏரியாவோட
லெவலில் நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் ஹேவ் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சரி, ஸோ இது வந்து நமக்கு கம்பேரிட்டிவ்லி வீக்கர் லெவலில் இருக்கிறோம். நம்ம டவ் ஜோன்ஸ் எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரிதான் இதுவும் மண்டே அன்னைக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சரி, அப்படியே மண்டே நம்ம வாரம் இப்பதானே சாயந்தரம் தானே ஆரம்பிச்சது, அதனால அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். தட் ஈவன் உட் ஹவ் ஃபெல்ட் இன் கிஃப்ட் நிஃப்டி. அது ஃப்ரைடே நைட்டே முடிஞ்சு போகுது இல்லையா, இப்பதான் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மற்ற செக்டார்ஸையும் நம்ம குயிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பண்றேன், லெட் மீ டேக் few sectors. Left hand side நான் நிஃப்டியை ஹோல்ட் பண்றேன். ரைட் ஹேண்ட் சைட்ல ஐ வில் bring some sectors. We'll start with the banking sector. Okay. ஸோ பேங்கிங் செக்டார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியணும். வென் நிஃப்டி இஸ் மேக்கிங் no lower top formations, it is falling like this, and bank nifty is holding its top, right? PSU banks are excellent performance last week நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் கீழே விழுந்தா திஸ் மே கிவ் எ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேங்கிங் செக்டார் ஆன் த ஃபால் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணணுன்றதே நம்ம யோசிக்கணும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் இஸ் த கிங். அதனால அவங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் கேஷா மாத்திக்கணும். ஏன்னா இறங்கி வரும்போது அவங்களுக்கு காசு வேணும் கையில வாங்குறதுக்கு. ஸோ செக்டார் வைஸ் இப்போதைக்கு பேங்கிங் செக்டார் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஓவரால் குளோபல் சிச்சுவேஷன் புஷ் எவ்ரி செக்டார் டவுன் இன்க்ளூடிங் பேங்கிங், பட் தட் இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அது மாதிரி அடுத்தது நம்ம நிஃப்டி ஆட்டோ பார்க்கலாம். ஆட்டோ செக்டார் அப்படின்றது நடுவில் பெருசாக அங்கே விழுந்துச்சு பாருங்க, எல்லாம் எஃப்ஐ செல்லிங் தான். பட் பிகாஸ் ஆஃப் தேர் குட் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இட் ஸ்டார்டட் ரீபவுண்டிங். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அகெயின் இட் இஸ் இந்த க்ளோஸ் டு த டாப் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் ஹியர். இதுவும் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் when it is falling from here. Maybe if it falls by from the current level, if it falls by another 500%, okay, so இன்னொரு 5-6% இது விழுந்துச்சு அப்படின்னா that may give us a first buying opportunity அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நிஃப்டி, பேங்க் அண்ட் ஆட்டோ ஆல் ஆர் ஓகே, நீங்க இறங்கினா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மா பார்த்தலாம். ஸோ ஃபார்மா வந்து இன்ஃபேக்ட் அதனுடைய கரண்ட் சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வாஸ் ஹிட்டிங் ஆன் தி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏறக்குறைய இந்த ஏரியான்றது அதனுடைய செல்லிங் ஏரியா, ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா அப்படின்னு கூட நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஸோ கரண்ட்லி இந்த இடத்துல இட் கோஸ் கம்ஸ் பேக், ரைட்? ஸோ நமக்கு இது தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த சைட்வே மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவுக்கும் கீழே எப்பெல்லாம் வருதோ, ரைட், இந்த ஏரியா அப்படின்றது பையிங் ஏரியாவும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால ஆல்வேஸ் கீப் அன் ஐ அண்ட் வென் குட் டிப் கம்ஸ் இட் இஸ் கிவிங் எ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மேலே போய் இடிக்கும் போதெல்லாம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இங்க நமக்கு ஒரு 7-8% ஃபால் ஆச்சுன்னா then it gives a buying opportunity. அப்படிதான் நம்ம இதை நம்ம வந்து பார்க்கணும். This is also giving opportunity. Defensive sector-க்குள்ள நம்ம இதை எடுத்துட்டு போறோம். Then we take Nifty FMCG. FMCG தொடர்ந்து வீக்னஸ்ல தான் இருக்கிறத பார்க்கிறோம். Domestic consumption affected it badly அப்படின்றது. So it is on overall it is on the weaker side of the market அப்படின்றது உண்மைதான். இப்பவும் வீக்கா தான் இருக்கானா, ஆமா. பட் என்ன ஒண்ணு, the last ஒரு சினாரியோ இப்போ கொஞ்சம் என்ன பண்ணும், ஸோ இந்த இடத்துல அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். But as of now, FMCG is not our fancy item till now because overall still it is showing weakness. So currently the last say about 2 weeks அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்கு. இது வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் நம்ம சொல்றோம். எந்த ஸ்டாக்லாம் இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்குதோ, ஸோ those sectors என்ன நடக்கும், there could be a strong breakouts. ஸோ அதனால இந்த ஏரியா அப்படின்றதுல இருந்து அது வெளியில வருது, அப்படி மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ், தட் மே கிவ் a fresh buying opportunity.
ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸ் இன் ஜென்ரல். லாங் டேர்முக்கு நம்ம இன்னும் சரியா அது இன்னும் பொசிஷன் ஆகலை. ஏன்னா திஸ் ஃபால் வாட் எவர் வி ஆர் சீயிங், இதுதான் ஒரு டெம்பரரியான ஒரு ரைஸாக தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அது பிறகு திரும்ப ப்ராஃபிட் புக்கிங் வரும். பிகாஸ் அந்த பேஸ் இன்னும் சரியாகணும் இல்லையா? அதாவது டொமஸ்டிக் கன்சம்ஷன், அந்த டிமாண்ட் ஸ்டெபிளைஸ் ஆனாதான் இது வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால எனி பிரேக் அவுட் ஃப்ரம் ஹியர் தேர் வில் பி, இதனுடைய ஏற்றம் கூட எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இஃப் அட் ஆல் இட் பிரேக்ஸ் அவுட், the breakout will be stopped somewhere around here, another 5.5%, 5.75% அவ்வளவுதான். So this is FMCG sector, right? Compared with the Nifty, you can see it is very, very weak. Even though it is, we call it a defensive sector, currently it's showing a lot of weakness. சரி, ஐடியோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தலால் ஸ்ட்ரீட் தேர் இஸ் அ பிளட் பாத்னு சொன்னா அது எதுக்கு பொருந்தும்? ஐடி செக்டருக்கு தான் பொருந்தும். ஸோ லாஸ்ட் கிட்டத்தட்ட 4 வீக்ஸ்ல மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா the fall was so bad, right? It is almost 20 to 22% அப்படின்றது கடந்த ஒரு மாசத்துல மட்டும் விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய உச்சத்துல இருந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இது வரைக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34-35%. ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா 40-50% கூட விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால இவ்வளவு விழுந்துடுச்சே, இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அப்படின்னா இப்போதைக்கு இல்லை. பிகாஸ் தேர் இஸ் நோ we could not see any light in the tunnel அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போதைக்கு இது கண்ணில் எதுவுமே தட்டுப்படலை. இவங்க எந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணுவாங்க, ஹவு டு ரெவன்யூ எரோஷனை தடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் growthக்கு எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எதுவுமே இன்னும் எந்த செய்தியுமே இல்லை. ஸோ அதனாலதான் there is a big offloading happening. ஸோ இன்னும் நமக்கு இதுல எதுவும் தெளிவா தெரியல. வெயிட் அண்ட் வாட்ச் தான். அதனால இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்ல கையை வைக்கலாமான்னா ஆன்சர் இஸ் நோ. பட் இங்க இருந்து இன்னும் ஒரு ஃபால் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் பீப்புள் ஸ்டார்ட் ரியலைசிங். இப்போ இந்த 30,600 இருந்து 27,600 வச்சுக்கலாம். இன்னொரு 3000 புள்ளிகள் இது கீழே விழுந்ததுன்னா ஒரு கன்சிடரேஷன் வேணா இருக்கலாம். பட் நாட் நவ், நாட் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நீங்க கீப் அவே டைம் பீயிங். ஸோ இன்னொரு ஃபால் அப்படின்றது இன்னொரு 10% ஃபால் ஆன் த கார்ட்ஸ். சரி, பார்க்கலாம். திஸ் இஸ் நிஃப்டி ஐடி. குயிக்கா ஃபைனலா நம்ம நிஃப்டி மெட்டல் பார்த்தலாம். மெட்டல். So Nifty metal is a king now, right? All-time high. So we should also bet on the run, winning horse. அப்படின்னு சொல்லும்போது அந்த winning horse யார் இருக்கிறா? இன்னைக்கு தேதிக்கு நமக்கு மெட்டல் இருக்குது. அதனால நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது அப்படின்னா மெட்டல் தான். ஸோ ரெண்டாவது ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபார்மா இஸ் ஹோல்டிங் வெரி குட். அந்த ஹை கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது பார்க்குறோம். ஸோ தென் தேர்ட் பிளேஸ் வி கேன் கிவ் இட் டு பேங்கிங் செக்டர், ஃபோர்த் பிளேஸ் ஆட்டோ. இந்த மாதிரி நம்ம இந்த ஹைரார்க்கில அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணலாமான்னா எஸ். தென் is going to be in the picture now. Nifty oil and gas sector. So this is going to be in the scenario. Actually இது நல்லாவே பில்டப் ஆகி நல்லா ரைஸ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. ஆனா இது ரைஸ் ஆகுமா அப்படின்னா ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். இதை நம்ம இதுல ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். எப்படி பிரிச்சு பார்க்கணும்? ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ், இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். விலை ஏறிச்சுன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்க்கு இது எல்லாமே பெரிய லாபம். அதே சமயம் ஆயில் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி விற்கிறவங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால ஓஎன்ஜிசி மாதிரி கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் தான், ரைட்டா? ஓஎன்ஜிசி மாதிரி கம்பெனிக்கு இது பாதிப்பு, அது ஒரு சாதகமான ஒரு சூழலும், அதே நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் பாதகமான நிலையும் வரலாம். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்டர் பேஸ் பண்ணி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா சர்டன் கம்பெனிஸ் லைக் இப்ப நான் ஓஎன்ஜிசியை ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து பார்க்குறேன். ஸோ ஓஎன்ஜிசி என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வார் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் கெயின் கொடுக்குமானா எஸ். ஏற்கனவே ஓஎன்ஜிசி இந்த கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏற்றம் தான். ஸோ 230 ரூபாயில இருந்து 280 ரூபாய் கிட்ட ஏறியாச்சு. ஒரு 50 ரூபாய் கிட்ட ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவே இட்ஸ் அ பிக் மூவ், ரைட்? இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு 1.5 மாசத்துல 20% ஏறுன்றது மிகப்பெரிய விஷயம். இதே மாதிரி இன்னும் இது மேல ஏறுமா அப்படின்னா எஸ். வேர் இட் கேன் பி ஸ்டாப் அப்படின்னா இப்போதைக்கு இந்த இடம் 305 அப்படின்ற டார்கெட்டை நோக்கி இது போகலாம். அடுத்த வாரம் பணம் பண்ணுவதற்கான அந்த ஸ்கிரிப்ட் லிஸ்ட்ல டாப்ல எது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் டு ஹிட் 300+. ஆனா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும்.
வாரோட இன்டென்சிட்டியை பொறுத்து அது இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தரா மூவ் ஆகலாம். இப்போதைக்கு நம்ம இதை வந்து எப்படி யோசிக்கணும், நம்ம எப்பவுமே கொஞ்சம் முன்னாடியே வெளியில வந்துடும். டார்கெட் ஆஃப் 300 அப்படின்ற மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு 300, 310, 315 எல்லாம் கூட போகலாம். பட் நீங்க கொஞ்சம் உஷாரா இந்த இடத்துல புக் பண்றதை பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சினாரியோக்கு இன்னும் நமக்கு Reliance Industries also can have, because அவங்க refining margin can go up when the அந்த அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றதும் கூட வரப்போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஃபைனிங் தான் இல்லையா, என் ப்ராடக்ட் அவங்க தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரீபவுண்ட் ஆகுமா ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆன் தி வீக்கர் சைட் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் இட் ஆல்ரெடி ஹிட் இட்ஸ் அதனுடைய லைஃப் டைம் ஹை ஏரியா கிட்ட போயிட்டு ஃபர்தரா போக முடியாம தடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இதான் அதனுடைய இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 1500 to 1600, 1580 to 1600. ஸோ திரும்ப போனாலும் இங்கதான் அடி வாங்கும் அது. ஸோ அதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். மற்ற செக்டர்ஸ் அது கை கொடுக்கல கொஞ்சம் இது வரைக்கும், ரைட்டா. ரீட்டைல் செக்டர்ஸ் ஆல்சோ நாட் டூயிங் தட் குட். அண்ட் ஸோ அவங்களோட மெயின் கான்ட்ரிபியூஷன் இங்க இந்த ஆயில் செக்டர்ல தான் வரணும். பார்க்கலாம். ஸோ இது இங்க ரீபவுண்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு பிரேக் அவுட்டா யோசிக்க ஆரம்பிக்கலாம். இன் கேஸ் இட் பிரேக்ஸ் அவுட் above 1436, நம்ம 1415 வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேல அது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா there is a possibility it can give a short term opportunity. This is a breakout by above 1450. மேல அதே மாதிரி நம்ம டார்கெட் அப்படின்றத இப்போதைக்கு we keep it at the number is 1600. இதை நம்ம அதை யோசிக்கணும். ஸோ இந்த மார்க்கெட்ல நமக்கு ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் சொல்லுங்க. கெயில் வந்து எப்படி சார் வரும்? ஏன்னா ஆயில் ஆக்சுவலி நம்ம வந்து இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் இல்லையா. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கேஸ் பிரைஸ் எல்லாம் கூடிடுச்சுன்னா நெகட்டிவா தான் இருக்கும் இல்லையா. இங்க நம்ம கேஸ் பிரைஸ் கூட்டினாதான் அவங்களோட லாபம் கூடும். ஸோ அதனால கெயிலையும் பார்த்தலாம். சின்னதாக ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் அதை எடுக்கிறேன். ஐ கோ டு கெயில். ஸோ கெயில் அப்படின்றது ஆக்சுவலி கெயில் வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த இதுல இருந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆக ஆரம்பிக்கிறது நீங்க பாக்குறீங்க. அதனுடைய லாங் டேர்ம் பவுண்டரிஸ்ல இருந்து கொஞ்சம் இப்பதான் அது வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. திஸ் இஸ் தேர் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல இருந்து அது என்ன பண்ணிருக்கு, இப்பதான் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் ரைட் ஏரியா டு பை ஃபார் அ லாங் டேர்ம். whenever it dips to 150, 155 area, there are good area to buy. Even still it is a பை ஒன்லி சார். விழுந்தாலும் கூட இந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனால இன்கேஸ் இட் ஃபால்ஸ் ஆல்சோ திஸ் ஏரியா இஸ் லுக்கிங் குட். நம்ம இது பையிங் ஏரியாவை தான் நம்ம பார்க்குறோம். 145 to 150 அப்படின்றது நமக்கு ஒரு பையிங் ஏரியாவை தான். சாரி 155 கூட கிடைச்சாலும் ஓகே. ஸோ இந்த டிப் வந்து ஒரு பையிங்கா நம்ம பார்க்கலாம். இப்பதான் கொஞ்சமா அது ரீபவுண்ட் ஆரம்பிச்சு. இந்த ஃபாலிங் ட்ரெண்ட்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் ஒரு ரிவர்சல். இதுதான் குரூஷியல் பாயிண்ட். அதுக்கு இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஏற்றத்துல கெயில் வந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ இந்த வார் எந்த மாதிரியான டைரக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கெயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கேஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது காஸ்ட் கூடும். அது மாதிரி என் பிரைஸ் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்ட முடியுமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆஃப் 170, look for an opportunity. Dip happens, look for opportunity to அது கொஞ்சம் பைட் தான் பண்ணும். டோன்ட் பை இன் குட் குவான்டிட்டிஸ். திஸ் வாட் த சினாரியோ ஆஃப் த கெயில். ஸோ இந்த சினாரியோல எந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அவாய்ட் ஆல் பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரைட். ஏற்கனவே பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் டோல்ரம்ல தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஷுட் பி அவாய்டட். தென் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஷுட் பி அவாய்டட். அதனால இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனி இப்போ விழுந்துட்டு இருக்குல்ல, நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு பையிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விழுந்துச்சுன்னா மேபி இன்னொரு 350-400 rupees விழுந்துச்சுன்னா பை. நாளைக்கு திரும்பிச்சு அப்படின்னு சொன்னா இது இன்னும் ஸ்டில் வீக்னஸ்ல தான் இருக்குது. பட் ஒருவேளை திரும்பிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு டெம்பரரி பவுன்ஸ் டக்குன்னு ஒரு 2-3 நாள்ல இங்க போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4500, 600 லெவலுக்கு தூக்கி போயிடுவாங்க. அதனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும்
தேர் இஸ் அ லைக்லி இன்னும் ரிவர்சல் ஆச்சுன்னா 10% மூவ் இருக்கு. பட் பார்க்கணும். இது வந்து இன்னும் செல்லிங் இன்னும் நமக்கு ரிவர்ஸ் ஆகல. நாளைக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஸோ வி ஷுட் அவாய்ட் ஏவியேஷன், அவாய்ட் பெயிண்ட் செக்டார்ஸ் அப்படின்றத இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மார்க்கெட் அப்படின்றத நீங்க நல்லாவே இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஃபண்டை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷுவர் யுவர் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த போர்ட்ஃபோலியோல நீங்க என்ன பண்ணணும், கேஷ் காம்பனண்ட்டை கொஞ்சம் எப்பயுமே கூட்டி வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது அதை நம்ம டிப்ளாய் பண்ற மாதிரி ரைஸ் ஆகும் போதெல்லாம் ஓரளவுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிளான். ஸோ கேஷ் காம்பனண்ட் அப்படின்றத மேபி 15%, 20% ஆல்வேஸ் இந்த கேஷ் காம்பனண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த வார்னால மார்க்கெட் விழும் அப்படின்னா எஸ், அதனால நமக்கு சுத்தமா எல்லாம் காலி ஆயிடுமா? அப்படி கிடையவே கிடையாது. ரைட்? ஸோ நம்மளுடைய டொமஸ்டிக் கன்சம்ஷன்ஸ் ஆர் பிளேயிங் அ மேஜர் ரோல். அதனால மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டிப் வில் கிவ் அஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃபார் லாங் டேர்ம், every dip என்ன சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமா start accumulating in a small quantity, keep buying, then hold for a year and half, a 2 years plan. Definitely market will go back to 29,000 to 29,500 even in the 2026 itself, right? So அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வின்னர்ஸ். அதனால ஐ விஷ் யூ வில் பி ஆல்சோ பிகம் அ winner.